வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டின் இறுதிக்குள் போதைப் பொருள் கடத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்போம், போலீஸ் மா அதிபர் திட்டவட்டம். மயக்கமருந்து பற்றாக்குறை சத்திர சிகிச்சைகள் ரத்து. சிபாரிசு கடிதம் வழங்க 10,000 கேட்கும் அதிகாரி பெண் கவலை. குருநாகலில் முஸ்லிம் மக்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு. இங்கிருந்து சிலர் சென்றால் அங்கிருந்து பலர் வருவார்கள், சஜித் கருத்து. போர் குற்ற விசாரணை இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கைதாகலாம், சரத் வீரசேகர. நீரில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் 2 உயிரிழப்பு. அதிபர் தேர்தலில் சஜித் சாதனை வெற்றி, நம்பிக்கை வெளியிட்ட எம்பி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இந்த ஆண்டின் இறுதிக்குள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டில் இருந்து முற்றாக ஒழிக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். பத்தரமுல்லையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஜுக்திய நடவடிக்கை நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயற்பாட்டின் மூலம் இதுவரை நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் 1,38,116 பேரும் பட்டியலிடப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த 965 உறுப்பினர்களுள் 703 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் ஆயுத படையினரின் ஒத்துழைப்புடன் 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகம் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படும். அதற்காக இலங்கை போலீசார் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் சிலரை தவிர இந்நாட்டின் பெரும்பாலான பொதுமக்கள் இலங்கை போலீசார் மீது அதீத நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இசோஃப்ளூரன்ஸ் மயக்க மருந்து பற்றாக்குறையினால் சத்திர சிகிச்சைகளை ரத்து செய்ய நேரிட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டது. குறித்த மயக்க மருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவற்றை இன்றைய தினத்திற்குள் பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் வைத்திய விநியோக பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார். மருந்துகளை விடுவிப்பதற்கான ஆவணங்களை இறக்குமதியாளர்கள் சமர்ப்பிக்காமையால் மருந்துகளை பகிர்ந்தளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மலைநாட்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உப பிரதேச செயலகம் ஒன்றில் சிபாரிசு கடிதம் பெறுவதற்காக சென்ற பெண்ணொருவதற்கு கடிதம் வழங்க அதிகாரி ஒருவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகின்றது. கடந்த 1 மாதங்களாக குறித்த கடிதத்தை வழங்காது இழுத்தடிப்பு செய்வதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் கூறுகையில், குடும்பத்தில் பாரிய பொருளாதார பிரச்சினை, எனக்கு 3 பிள்ளைகள், தோட்டத்தில் போதிய வருமானம் இல்லாமல் வெளிநாடு செல்ல உள்ளேன். எனது குடும்ப வறுமையை ஈடு செய்யும் நோக்கில் முகவர் ஒருவர் மூலம் வெளிநாடு செல்ல சகல ஏற்பாடுகளும் செய்து முடித்துள்ளேன். இதற்காக இறுதியில் பிரதேச செயலகத்தின் சிபாரிசு கடிதம் பெற வேண்டிய நிலையில் கடந்த மாதம் முதல் அலைந்து வருகின்றேன். அங்குள்ள அதிகாரி ஒருவர் 10,000 ரூபாய் கேட்டு கடந்த 1 மாதமாக என்னை இழுத்தடிப்பு செய்து வருகின்றார். இதனால் எனக்கு வெளிநாடு செல்ல முடியாதுள்ளதாக தெரிவித்த பெண் இந்த செயலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிக்க வேண்டும் என முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல் முஸ்லிம் மக்களினால் காசாவில் நடைபெற்று வரும் போரினை நிறுத்தி சுதந்திர பாலஸ்தீனத்தை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்று குருநாகல் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் முன்னால் ஜும்மா தொழுகை முடித்துக் கொண்ட பின்னர் நகர சிவில் சமூக அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இனப்படுகொலையை நிறுத்தி சுதந்திர பாலஸ்தீனத்தை வழங்க கோரி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்கள் கோரிக்கைகளை எழுதிய அட்டைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் எதிர்ப்பினை வெளியிட்டனர். இதன்போது குருநாகல் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மொஹிதீன் அசார்தீன், சமூக பணியாளர் நசார் ஹாஜியார் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையான மக்கள் கலந்து கொண்டனர். இஸ்ரேலின் தொடர்ச்சியான போர் முன்னெடுப்புகளால் காசாவில் உள்ள பொதுமக்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றனர். அவற்றை தடுத்து அவர்களுக்கான தீர்வாக சுதந்திர பாலஸ்தீனத்தை வழங்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியிருந்தனர்.
ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சிலர் சென்றால் அங்கிருந்து பலர் எம்முடன் வந்து இணைய இருக்கின்றார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்னவின் நடவடிக்கைகள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உங்களுடன் இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வேறு கட்சியுடன் இணைந்து விட்டாரா என்று சஜித்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், அப்படி எதுவும் எனக்கு தெரியாது. என்னை விடவும் உங்களுக்கு சிறந்த புலனாய்வாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களிடம் இது தொடர்பில் வினவுங்கள். ஆனாலும் இங்கு நான் ஒரு விடயத்தை கூறி வைக்க விரும்புகின்றேன். அதாவது எம்முடன் இருந்து அங்கு செல்லும் சில பேருக்கு அப்பால் அங்கிருந்து பலர் எம்முடன் இணைய இருக்கின்றார்கள். அங்கு யார் யார் இணைந்தார்கள் என்பதை பார்த்தீர்கள் அல்லவா? எனவே தெரியாத விடயங்கள் தொடர்பில் பொய்யான கருத்துக்களை கூறி பயனில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இராணுவம் மீதான யுத்த குற்றச்சாட்சியங்களை சேகரிக்கும் வெளியக பொறிமுறை ஒன்று செயற்படுத்தப்படுகின்றதாக சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் இலங்கை இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்ற ஆபத்தான நிலைமை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அண்மையில் அவரது தலைமையில் கூடிய போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக கணிசமான அளவு சாட்சிகள் அவர்களிடம் இருப்பதாக குறித்த பொறிமுறையின் ஊடாக அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு யுத்த குற்றம் இழைத்ததாக சாட்சி கிடைத்திருக்கும் இந்நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக நீதிமன்ற சட்ட அதிகாரத்தின் கீழ் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு ஏற்கனவே சில நாடுகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வெளியக பொறிமுறை வெளிவிவகார அமைச்சினால் நிராகரிக்கப்பட்டுள்ள போதும் இந்நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதால் இலங்கையின் இராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிலும் கைது செய்யப்படலாம் என்பதே இங்குள்ள ஆபத்தான நிலைமையாகும் என இங்கு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான யுத்தமன்றி தமிழ் இனத்துக்கு எதிரான யுத்தமாக அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறித்து இந்த வெளியக பொறிமுறைக்கு வாய்ப்பு காணப்படுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நீர்கொழும்பு வெள்ளவீதி பகுதியில் கடலில் நீராடச் சென்ற 2 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 4 மாணவர்கள் நேற்று அந்த இடத்திற்கு நீராடச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது நீரில் மூழ்கிய 2 மாணவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ள நிலையில் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 14 மற்றும் 17 வயதுடைய 2 மாணவர்களே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதிபர் தேர்தலில் சாதனை வெற்றியுடன் சஜித் பிரேமதாச நிறைவேற்று அதிபராக நியமிக்கப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை மாத்திரமன்றி அதிகூடிய வாக்கு வீதத்தையும் பெறும் அதிபர் பிரேமதாசவே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2வது வேட்பாளரை விட சஜித் பிரேமதாச குறைந்தது 30 லட்சம் வாக்குகளை பெறுவார் என நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு அறிக்கைகளின் மூலம் புள்ளி விவரங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.